Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. அவசர சிகிச்சைக்கான மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்ய ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அவசர சிகிச்சைக்காக மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்ய ஒவ்வொரு மாவட்டத்திலும் 2 மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இணையதளம் வாயிலாக மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் இன்று ஒருநாள் மருந்தகங்கள் பந்தில் ஈடுபட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் மருந்து கடைகள் மூடப்படும் என முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று பெரும்பாலான மருந்தகங்கள் மூடப்பட்டுள்ளன. மேலும் இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் புவியரசன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் புவியரசன். இந்த போராட்டத்தால் பொதுமக்கள் எந்த அளவிற்கு பாதிக்கப்பட்டுள்ளனர்? மேலும் இந்த மருந்து ஆளுநர்களின் கோரிக்கைகள் என்னென்ன? விரிவான விவரங்களை பதிவு செய்ய. வணக்கம். மருந்தகங்களின் உரிமையாளர்கள் இன்று ஒரு பந்த் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றனர். இந்த நிலையில் அவசர சிகிச்சைக்கான மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் மாவட்டத்திற்கு 2 மருந்து கட்டுப்பாட்டு அதிகாரிகள் நியமித்து அரசு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்ட உத்தரவு என்பது பிறப்பித்திருக்கிறது. இந்த போராட்டத்திற்கான காரணம் என்னவென்று பார்த்தோம்னா, ஆன்லைன் மருந்து விற்பனைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று நாடு முழுவதும் மருந்து கடைகள் கடையடைப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கின்றனர். ஆன்லைன் மருந்து விற்பனைப்படுவதாக கூறி அகில இந்திய மருந்து வணிகர்கள் சங்கத்தின் அழைப்பை ஏற்று இந்த வேலைநிறுத்த போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இதனால் இந்தியா முழுவதும் சுமார் 12.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக தகவலானது நேற்றே கிடைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சுமார் 40,000க்கும் மேற்பட்ட மருந்தகங்கள் மூடப்பட்டு இந்த பந்த் போராட்டம் என்பது இன்று நடைபெற்று வருகிறது. முன்கூட்டியே அறிவிக்கப்பட்ட இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்களின் நலன் கருதி அவசர தேவைகளுக்கான தமிழ்நாட்டில் 5,000 மெடிக்கல்கள் மற்றும் மருத்துவமனைகளுக்கு இணைந்து மெடிக்கல்கள் தொடர்ந்து இயங்கும் என சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அருண்ராஜ் நேற்றே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் அவசர சிகிச்சைக்கான மருந்துகள் கிடைப்பதை உறுதி செய்வதற்கான கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 கண்காணிப்பாளர்கள் நியமித்து அரசு இன்று நடவடிக்கை என்பது முன்னெடுத்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம்னா, இந்த கடையடைப்பின் காரணமாக, இந்த போராட்டத்தின் காரணமாக நோயாளிகளின் அவர்களின் தேவைகள் என்பது பாதிக்கப்படக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டே அரசு இந்த முன்னெடுப்பை எடுத்திருக்கிறது. ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் 2 கண்காணிப்பாளர்கள் என்று மொத்தம் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலும் இந்த கண்காணிப்பு பணிகள் என்பது முடக்கிவிடப்பட்டுள்ளது. குறிப்பாக இந்த கண்காணிப்பை தமிழகத்தில் முழுவதும் நடைபெற்றாலும் சென்னையை பொறுத்தமட்டில் இருக்கக்கூடிய அனைத்து போராட்டங்கள் கடையடைப்பையும் கண்காணித்து தற்போது எந்த மாதிரியான முன்னெடுப்புகளை எடுக்க வேண்டும் என்பது போன்ற கண்காணிப்பாளர்கள் இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கின்றனர். விவரங்களுக்கு நன்றி புவியரசன்.